ஹலோ காய்ஸ், நான் உங்கள் என்ஜி நிக்கி கேமிங் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம வீடியோவில் எப்படி ஒன் டேப் பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஒன் டேப் அடிப்பது, ஹெட்ஷாட் தாறுமாறாக விழுகணும், மண்டை திறக்கணும், சட்னி மண்டையிலிருந்து பொழக்கணும், அதுமாதிரி இப்போ நம்ம திறக்கி விட போகிறோம். நான் வச்சுருக்கிறது கம்மியான ரேம் செல்லு தான், 4G மொபைல் தான், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம சென்சிட்டிவ்லாம் தரமாக இருக்கும். அடி அப்படி கொடுப்போம். நம்மளை பற்றி எல்லா பிள்ளைகளும் தெரியும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள் எப்படி மண்டை பொழக்குதுன்னு. இப்போ நம்ம ட்ரைனிங் போய் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். இந்த சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ட்ரைனிங்கில் அடித்து காமிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் ஒரு நிமிஷம் படிக்கிறது. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ்ப்பா. பார்த்தீங்கன்னா புது காய்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக ஓட்டி விடாமல் பாருங்கள். 10 நிமிஷம் ஓட்டி விட்டால் எப்படி நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியாது. ஹாய் பார்க்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாய். சூப்பர் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்லாம் போடுங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோ பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்து ட்ரைனிங் போவோம். பாருங்கள் எப்படி வந்துட்டு மண்டக்கிடிக்குதுன்னு பசங்களுக்கு. நம்ம ஹெட்ஷாட் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் போட்டு விடுங்கப்பா. இப்போ நடந்த நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். வர்ற ஈவெண்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ நான் கேமிங் போகலாம். இப்போ வெயிட் பண்ணி போகலாம். சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. என்ன உள்ளே போக மாட்டேங்குது, வீடியோ இருக்குனால போக மாட்டேங்குது. வேறு போகுது. இப்போ இருங்க, உள்ளே போய் M500 இந்த ஒரு கன்னை வச்சு காட்டிட்டு வரலாம் பசங்களுக்கு. லேக் ஆகுது, ஒரு நிமிஷம் லேகாக வேறு ஆகுது. என்ன நினச்சி வர. இப்போ ட்ராக் வந்து நம்ம இப்படி நின்றுக்கோங்க. இப்போ எதாவது இனிமேல் இருந்தால் அப்படி நின்றுட்டு ட்ராக் இப்போ உங்களுக்கு ஈஸியாக பண்ணணுமா ஒரு நிமிஷம் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே செட்டிங்ஸ்குள்ளே போனோம். இங்கே மெயினான விஷயம் நம்மளுக்கு என்னென்னா, மேலே இதில் ஜென்ரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். 165 வைப்போம், கரெக்டாக இருக்கும். அதான் வச்சுருந்தேன் அதை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஹை டிஃபால்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல. இது வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஃப்ரீ கேமரா பட்டன் இது இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பயுமே ஹையில் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருந்தால் தான் ட்ரெயினிங் போய் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அடிக்காமல் இருக்குது. இது பண்ணிட்டு கரெக்டாக இது பண்ணணும். ட்ராக் இப்படி நான் சும்மா இப்போதைக்கு அடிச்சு காமிக்கிறேன். ட்ராக்கு இப்போதைக்கு இப்போ இங்கே வாங்க, இந்த கன் எடுப்போம். டெசர்ட் எடுத்துப்போம். டெசர்ட் எடுத்துட்டு நான் எங்கே இருக்குது ஒரு டெசர்ட் போதுங்க நம்மளுக்கு. நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த தெரியும், இப்படி ஒரு சில பேர் இப்படி வச்சுருக்காங்க, இப்படி வச்சுருக்காங்க, தப்பு. இப்போ நம்ம மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு அடிக்கணும். இப்போ நம்ம இருக்கிற அடிக்கலாம் இப்படி மூமெண்ட் கொடுக்கணும். நம்ம வச்சா நம்மளுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஓகே. இப்போ பொதுவாக சொல்கிறேன், எல்லா ஃபோனுக்குமே ஜென்ரல் கண்டிப்பாக வச்சுருங்க. இந்த ஜென்ரல் எப்பயுமே ரெட் டாட் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் டாட் வந்து 140 இல்லைன்னா 135 வச்சு பாருங்கள், தரமாக விழுகும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது நம்மளுக்கு. அப்படி இருக்குது. எனக்கு என்ன தெரியல, வீடியோ ஆகணுன்னா கட்டளையாக ஆகுது தெரில. கரெக்டாக வந்து இப்போ நீங்கள் மேலே ஹெட்டு ஒன்றும் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் கை தொட்டு காமிக்குது. எஃபெக்டிவ் டேமேஜ் 90 இந்த இடத்துல காமிக்கிட்டாங்க. இதை நீங்கள் எப்பயுமே நோட் பண்ணுங்கள். எப்பயுமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். டேபு பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டாக உட்காந்து அடித்தா தான் விடுவோம், இல்லை அடித்தாலும் விடுவோம். நம்மளுக்கு மேலே ரேஞ்சு கரெக்டாக அடிக்கணுங்க. அப்படி கரெக்டாக வேறு லெவலாக இருக்கும். இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஒன்லி நான் இப்போ சொல்ல போனால், நான் முன்னாடி விளாண்டுருக்கேன். வரும் யூடியூபர் நினச்சி அவர்கிட்ட பேசி இது பண்ணியிருக்கேன். வந்து அவரும் நல்லா என்னப்பா நல்லா அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கு
லேக் ஆகுதுங்க இல்லைங்களா? எப்படி வேறு லெவலா? இது மாதிரி நீங்கள் அப்பப்போ வந்து 10 நிமிட்ஸ் எவ்வளோ பிளேயராக இருந்தாலும் சரி, ஸ்கின் எப்படி வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி ட்ரைனிங்கில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு விளாண்டு பாருங்கள். உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி விளாண்டு எவ்வளோ பிளேயராக இருந்தாலும் சும்மா ஒரு தடவை ரூம் மேட்ச்லாம் போனீங்கன்னா இப்படி ஒரு 2 தடவை 3 தடவை ஒருத்தனாவது அடிச்சுட்டு போயிருங்க. இதான் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்படி அவனா அடிச்சு. ஓகேவா ப்ரோ? அதுதான் நம்மளுக்கு. இப்போ நம்ம வெளில போயிடலாம். நம்ம மேலே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செட்டிங்ஸ்க்கு தான் வரப்போகிறோம். வெளியில் போயிட்டு என்ன போக மாட்டேங்குது. லேக் சரியாக ஆகுதுங்க. லேக் பயங்கரமாக ஆகுது. லேக்லேயே இப்படி ஒன்ட்டா படிச்சு சொல்லித்தரேன்னா இதே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸில் மெயினாக இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்கப்பா. டிஸ்பிளே இதில் போயிட்டு கிராஃபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்மூத் கண்டிப்பாக இருக்கும் எப்பயுமே. அப்படி இல்லைன்னா அல்ட்ரா வைங்க ஒரு சில ஃபோனுக்கு. பார்த்தீங்களா? ஓவர் ஹீட்டிங் அண்டு இது இப்படி மெயின் அப்படி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஸ்மூத் இருக்கட்டும்ப்பா, இது இருக்கட்டும். எஃப்பிஎஸ் வந்து ஹை இருக்க வேணாம், இது நார்மலே வைங்க. எஃப்பிஎஸ் இந்த அப்போ வெளில போனால் அந்த இது ஒரு கிராஃபிக்ஸாக தெரியும். அதில் ஒரு மாதிரி வச்சா இதில் ஒரு மாதிரி தெரியும். ஹையில் வச்சா ஒரு இதாக மாதிரி தெரியும். அதனால் நம்ம நார்மலே வைங்க. எல்லா பிளேயருமே இதில் தான் வச்சுருப்பாங்க சொல்ல போனால். ஓகேங்க, இவ்வளோதான் செட்டிங்ஸ். இது ஒன்றும் இல்லை. பார்த்து போயிட்டு வாங்க காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சூப்பர். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம். பாய் காய்ஸ்.